இன்றைய 5 முக்கிய செய்திகள். ஊழல், நம்பிக்கை மோசடி, கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்குதல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக 6 பேர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கேபிட்டல் மற்றும் ஏசியானாவின் வர்த்தக ஆதாயத்திற்காக டாங்காவைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக நீதிமன்ற ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக விதிக்கப்படும் மரண தண்டனைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருபவர் சமூக ஆர்வலர் கோகிலா அண்ணாமலை. பாஃப்மா உத்தரவுக்கு இணங்க தவறிய குற்றத்திற்காக வரும் வியாழக்கிழமை அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படவுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான கடல்துறை ஆய்வுகளுக்கு நிதி ஆதரவு அளிக்க 100 மில்லியன் வெள்ளிக்கு மேற்பட்ட தொகை ஒதுக்கப்படும் என்று தற்காலிக போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் தெரிவித்துள்ளார். சன்டெக் சிங்கப்பூர் மாநாடு கண்காட்சி அரங்கில் இவ்வாரம் நடைபெற்று வரும் சிங்கப்பூர் கடல்துறை வார நிகழ்ச்சியின் போது அவர் இதனை கூறியுள்ளார். பீஷான் ஸ்ட்ரீட் 13இல் திங்கட்கிழமை நடந்த சாலை விபத்தில் காயமடைந்த 86 வயது பாதசாரி சுயநினைவின்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பாதசாரியாக இருந்த அந்த ஆடவருக்கு குடிமை தற்காப்பு அதிகாரிகள் CPR எனப்படும் இதய இயக்க மீட்பு சிகிச்சை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. உடற்பிடிப்பு நிலையங்களுக்கு இனி உரிமங்கள் கட்டாயமாக்கப்படும். தனிப்பட்ட இடங்களில் நடத்தப்படாத திறந்த முறையிலான உடற்பிடிப்புகளுக்கும் புதிய விதிமுறை பொருந்தும். இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக காமாட்சி சந்திரசேகர்.